அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சீஸ் வச்சு நம்ம வெஜ்ஜி சமோசாஸ் பண்ணலாமா? ஒரு கடாயில் நம்ம ஆயில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம், பச்சை பட்டாணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். அதுவும் போட்டு நல்லா வதக்கிட்டு, கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சாட் மசாலா நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறமா நம்ம பொட்டேட்டோவை பாயில் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ண கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வதக்கிட்டு இதை ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம சீஸை ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெடிமேட் ஷீட் தான் நான் வாங்கியிருந்தேன். இதில் ஸ்டஃப் பண்ணி நம்மளுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ அதில் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். நான் சமோசா ஷேப்பும் அதுக்கப்புறம் கோன் ஷேப்பும் நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறமா ஆயிலில் போட்டு நல்லா ப்ரௌன் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஷீட் வந்து கொஞ்சம் போட்டோடனே சீக்கிரம் கருகிடுது, நம்ம பார்த்து எடுத்துடணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்டியான சீஸ் வெஜ்ஜி சமோசாஸ் ரெடி ஆயிடுச்சு. புதினா சட்னி வச்சு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இது நான் உடச்சி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பார்த்து